ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏஞ்சல்ஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெய் சோறு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் வந்து நெய் கண்டிப்பா வேணும். இதில நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். பட் இத விட ஜாஸ்தியாவே நமக்கு தேவைப்படும். அப்புறம் திக்கான தேங்காய் பால் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பல்லாரி நல்லா நீல வாக்குல நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா முந்திரியும், கிஸ்மிஸும் எடுத்திருக்கேன். 1 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா ஹோல் கரம் மசாலா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவ நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர ஸ்டவ்ல வச்சு சூடானதும் அதில எண்ணெயும், நெய்யும் சேர்த்து எடுத்துக்க போறேன். உங்களுக்கு நெய் ரொம்பவே பிடிக்கும் அப்டின்னா, மொத்தமா நெய்யாவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2மே சம அளவு எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அந்த மாரி எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே நான் வந்து சின்ன சீரகமும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். இதில வந்து எனக்கு கிஸ்மிஸ் பிடிக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதோட இனிப்பு சுவை பிடிக்காது அப்டின்னா, அத சேர்த்துக்காதீங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பல்லாரி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா நீல வாக்குல மெல்லிசா சீவி எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லாருக்கும். வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்பயுமே நெய் சோறுக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா, காடை கிரேவி தான் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாருக்கும். நீங்க வந்து சிக்கன் கிரேவி கூட பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்ற நேரத்தில நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவ கிளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புதினா சேர்க்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நெய் சோறு ரொம்பவே நல்லாருக்கும். நமக்கு வந்து காடை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதோட ரெசிபி நான் கண்டிப்பா இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமானதும் இதில 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இத சேர்த்து நல்லா கிளறுங்க. இதோட பச்சை வாசனை போனதும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் 1 1/2 கப் சேர்த்துக்கலாம். இத சேர்த்து லைட்டா வந்து கிளறி விடுங்க. ரைஸ் வந்து உடைஞ்சிராம பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜென்டிலா பண்ணுங்க. பிரியாணி ரைஸ்க்கு பதிலா நீங்க வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமா கிளறி விடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிளாஸ்ல 1 1/2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1 1/2 கணக்குல தான் நான் வந்து தண்ணி சேர்த்துப்பேன். ஸோ வந்து 1 1/2 கிளாஸ் ரைஸ்க்கு 2 1/4 கிளாஸ் தேங்காய் பால் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சமா தான் போட்டிருந்தேன். அதுவே எனக்கு போதும். உங்களுக்கு பத்தலன்னா இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா இப்பவே வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால வந்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடிடலாம். மூடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா புதினா, மல்லி இலை சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர மூடி ஆவி வந்ததும் விசில் போட்டுக்கோங்க. கரெக்ட்டா 2 விசில் மட்டும் தான் நான் எப்பயுமே வைப்பேன். கரெக்ட்டா இருக்கும். நீங்களும் அதே மாரி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட்ல விட்டுருங்க. நீங்க வந்து விசில எதுவும் பண்ணாதீங்க. அதுவே வந்து கேஸ் ரிலீஸ் ஆகட்டும். கேஸ் வந்து தானாவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரைஸ் குழையல. ரொம்பவே உதிரி உதிரியா தான் வந்திருந்துச்சு. கடைசியா கொஞ்சமா நெய், நெறைய மல்லி இலை தூவி கிளறிக்கோங்க. நம்ம நெய் சாதம் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இது கூடவே எப்பயுமே நான் வந்து எக் பாயில் பண்ணி எடுத்துப்பேன். அது ரொம்பவே நல்லாருக்கும். இன்னைக்கு நான் அத பண்றதுக்கு மறந்துட்டேன். பட் இதுவே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.